ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அடிக்கடி நான் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ தான் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டியே. மறுபடியும் நான் சொல்கிறத கேட்காம கஷ்டத்திலும் பிரச்சனைகளையும் மாட்டிக்கிட்டு முடிக்கிறதுனால இப்போ உனக்கு தான் கஷ்டம் வந்திருக்கு பார்த்தியா. இனிமேலாவது நான் சொல்கிறத நம்பிக்கையோடு கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்ய பழகு. இப்பொழுது நீ சிக்கி இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு இருக்கிற பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் தீர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து நீ எதிர்பார்க்கும் பண வரவையும் கூட நானே உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணிடுறேன். குடும்பம்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் கஷ்டங்களும் இருக்க தான் செய்யும். ஆனால் உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் போல் இங்கே யாருக்கும் இல்லை நீ நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கஷ்டங்கள் உன்னை பாடாய்படுத்துதான். வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலரும்படி இந்த அப்பன் முருகன் நான் செஞ்சிடறேன். பிள்ளைகளுடைய கல்வி சரியாக அவங்க செய்ய முடியாத அளவுக்கு கவனச்சிதறல் பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செஞ்சிடறேன். நீ எப்போதும் அவர்களுக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்க பழகு. நீ சரியாக இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னால் நீ சரியாக ஒழுக்கமாக நேர்மையாக நல்ல பண்புகள் கொண்ட ஆளாக இருக்கும்போது அவங்களும் அதை பார்த்து சரியாகவே நடந்துக்குவாங்க. உனக்கான முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் உன் குடும்பத்துக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கறத விட இந்த அப்பன் முருகனுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? நீ யாரையும் தேடி ஓடலை. யாரையும் உன் கைகளில் பிடிச்சி வச்சுக்கணும், உன் கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும்னு நினைக்கிறதும் இல்லை. யாருக்காகவும் மாற போகிறதும் இல்லை. நீ எப்போதும் நீயாக தானே வாழ ஆசைப்படுற. அப்போ கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்தது போல உன் மனசாட்சிக்கு உண்மையாக உன்னை நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ வைக்கிறேன். யாரையுமே நீ அவ்வளவு சுலபமாக உனக்கு துணையாகவோ அதாவது உனக்கு நட்பாகவோ உறவாகவோ ஏற்றுக்கிற மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி நீ யார் மீதாவது அன்பு வச்சுட்ட, யாரையாவது முழுசாக நம்பிட்ட, பாசம் வச்சுட்டனா அவங்க உன்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவங்கள விட்டு நீ வெளியே வரவும் மாட்ட. அவங்களுக்கு எதிராக நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ நல்லா யோசிச்சு சொல்லு. உன்னுடைய அன்பு தானே உனக்கு எதிரியாக இருக்குது. நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க மேலே அன்பு வச்சுட்டு அப்புறம் நீ பரிதவிக்கிறதும் பாச போராட்டத்தில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதும் போதும். முதல்ல யாராக இருந்தாலும் அவங்க எப்படிப்பட்டவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அன்பு காட்டு, பாசம் காட்டு. இப்படி நீயாகவே போய் வம்புலையும் பிரச்சனைகளையும் மாட்டிக்க வேறாகிறது தானே நான் அடிக்கடி உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீ இன்பம் மகிழ்ச்சி நினைக்கலாம். ஆனால் உண்மையான சந்தோஷம் நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறது தான். ரெண்டாவது சந்தோஷம் மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பது தான். மூன்றாவது என்ன சந்தோஷம்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது. ஒரே ஒரு முறை ஒரு சின்ன உதவி அடுத்தவங்களுக்கு செஞ்சு பாரு, மனசுக்கு அவ்வளோ நிறைவாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் முன்னாலான சில உதவிகளை சின்ன சின்ன உதவிகளை நீ மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உன்னை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி காட்டுறேன். எப்போதுமே கையில் நீ பிடிச்சி வச்சிருக்க கயிறு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தாதான் அது உன் கையை அறுக்கும். அதை கொஞ்சம் லேசாக விட்டு பிடிச்சின்னா புத்திசாலித்தனத்தோடு செயல்படும் போது நீயும் வழியிலிருந்து விடுபட முடியும். எல்லா விஷயங்களையும் இழுத்து வச்சுக்கிட்டு எல்லா மனுஷங்களையும் கூடவே வச்சுக்கிட்டு கஷ்டப்படாமல் சில நேரங்களில் சில விஷயங்களை விட்டு பிடிக்க தயாராகு. ஒருபோதும் யாரையும் சுலபமாக ஏமாற்றிட்டு நம்ம நல்லா நிம்மதியாக வாழ்ந்துடலான்ற நினப்பு உனக்கு வர வேண்டாம். இன்னைக்கு நீ உன் கண்ணு முன்னால் எத்தனையோ ஏமாத்துக்கார பேர்வழிகளை பார்க்குறதானே. அப்படி அடுத்தவனை ஏமாற்றிட்டு இன்னைக்கு சந்தோஷமாக சுகமாக இந்த உலகத்தில் உலவுபவர்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் ஐயோ பாவம்னு அவங்கள பார்த்து எல்லாரும் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தையும் பிரச்சனையும் சந்திக்க தான் போகிறாங்க. காலம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த அப்பன் முருகன் நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யார் உன்னை கண்ணீர் விட வச்சாங்களோ, யார் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ அவர்கள் அதுக்கு நிச்சயம் பதில் சொல்லக்கூடிய நாள் வரும். நீ யாருக்கும் தெரிஞ்சும் தெரியாமலும் கூட ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ செஞ்சிட வேண்டாம். வேகமாக ஓடுறவனுக்கு தானே மூச்சு வாங்கும். சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அந்த மூச்சு வாங்குறதோட கஷ்டம் தெரியாது. அப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையில் இருக்கிற வலியையும் வேதனையும் அவன் மட்டுமே அறிவான். வெளியேந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் ஊருக்கும் உலகத்துக்கும் எல்லாரும் நல்லா சந்தோஷமாக சுகமாக இருப்பது போல தான் தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதனுக்கு தான் அதில் எவ்வளவு கஷ்டம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது தெரியும். உன் வாழ்க்கையிலையும்
கஷ்டத்தையும் பிரச்சனையும் சந்தித்து சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னை கண்டிப்பாக நான் வெற்றி பெற வைக்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாத. என் அருளால உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ எதுக்கும் மனம் தளர வேண்டாம் என் தங்கமே. இப்போது நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரம் நான் அதை உனக்கு மகிழ்ச்சியாக மாற்றி காட்டுறேன். உனக்கான நல்வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யாரையும் நோகடிக்கக்கூடாது, யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பேசுகிற, பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிற உன்னை எல்லாரும் மனசு நோகடிக்கும்படி செய்கிறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத. ஓ மனசை நோகடிக்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் அடுத்தவங்க உன்னை என்ன செஞ்சாலும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்காத. அடுத்தவங்க உன் மனசை கஷ்டப்படுத்தும்படி பேசினாலும் காயப்படுத்தினாலும் அதுக்காக நீ கவலைப்படாமல் சிரித்த முகமும் சந்தோஷமாக வாழ தயாராகு. அடுத்தவங்க மனசில் நீ எந்த இடத்துல இருக்கன்றத ஒரு சின்ன சண்டை வரும்போது அவங்க உன்னை நோக்கி வீசும் வார்த்தைகள்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில பேர் அமைதியாக இருக்கும்போது நல்லா பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க. ஆனால் சண்டை வந்துடுச்சுன்னா அவங்க மனசில் உன்னை பற்றி என்னென்ன நினச்சிருந்தாங்களோ அத்தனையும் அள்ளி வெளியே தெளித்து விட்டுருவாங்க. அப்படி கோபப்படும் போது மனிதர்கள் பேசும் வார்த்தைகளில் இருந்து பல உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கலாம் என் செல்லமே. எப்போதுமே நீ ஒரு சில விஷயங்களில் தெளிவாரு. அடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளாலேயோ அடுத்தவங்க செய்கிற செயல்களாலேயோ உன் வாழ்க்கை மாற போகிறதில்ல. உன்னுடைய உழைப்பின் மூலமாக தான் உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய உழைப்பு தான் உனக்கு உயர்வையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். உழைப்பு இல்லாமல் முயற்சி செய்யாமல் வாழ்கிறவங்க பேர் வாழ்க்கையே அல்ல. வியர்வை சிந்தி உழைக்கும் போதும் உன் திறமையை பயன்படுத்தி நீ வாழும்போது தான் அது கண்ணீர் சிந்தாத, கவலை இல்லாத, கஷ்டம் இல்லாத அழகான வெற்றி வாழ்க்கையை உனக்கு கொடுக்கும். என்னை நம்பும் உனக்கு எல்லா விதத்திலும் நான் வெற்றியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் உழைப்பை நம்பினா கண்டிப்பாக உயர்வை அடைவாய் என் செல்லமே. உன்னை மதிக்கிறவங்கள நீ தேடி போகிறவங்களாம் தப்பு இல்லை. ஆனால் உன்னை அலட்சியப்படுத்துபவர்களை நீ ஒருபோதும் திரும்பி கூட பார்க்க வேண்டாம். உன்னை நீ செதுக்கிக்கணும்னு நினச்சா உன்னை அவமானப்படுத்துகிறவங்களையும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் அவர்கள் செயல்களையும் மனசில் நினச்சிக்கோ. அவங்க என்னை அவமானப்படுத்தி பேசினாங்கல்ல, அவங்க முன்னால் நான் வாழ்ந்து காட்டுவேன். அவங்க என்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சாங்கல்ல, அவங்கள விட நான் பெரிய ஆளாக வருவேன்னு உன்னை நீயே செதுக்கிக்கொள் என் செல்லவே. அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறவங்களுக்காகவும் அடுத்தவங்களை மகிழ்விப்பதற்காகவும் அவங்க சொன்னதையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருந்தது ஓடிக்கிட்டு இருந்தது எல்லாமே போதும். இனிமேலாவது உனக்காக ஓடு. உனக்காக இங்கே எதுவும் செய்ய யாரும் இல்லைன்ற போது அடுத்தவங்களுக்காக நீயே ஓடணும், உழைக்கணும். முதல்ல உனக்காக ஓடு. நீ நினச்சதையெல்லாம் சிறப்பாக செய்ய தயாராகு. இன்னையிலேருந்து உனக்காக நீ உன் வாழ்க்கையை வாழ தயாராகும் போது அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களை நானே உனக்காக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உன் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்ட உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தவங்க உன்கிட்ட நல்லா பேசுகிற வரைக்கும் சந்தோஷம். வேணும்னே உன்னை கேலி பண்ணி அசிங்கப்படுத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் சரி சரி அழுகாத, கவலைப்படாத, கோபப்படாதன்னு உன்கிட்ட சமாதானம் பேசும்போதும் அன்பு காட்டும் போதும் அது பொய்யானதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்லவே. அசிங்கப்படுத்திட்டு அப்புறமா அன்பாக பேசுறது பகலில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு சமம். பகல் பொழுது நல்லா வெளிச்சமாக இருக்கும், விளக்கே தேவையில்லை. அதே போல தான் சும்மாவே கேலி பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு அழுக வச்சுட்டு அசிங்கப்படுத்திட்டு அப்புறமா ஆறுதல் சொல்லும் மனிதர்கள் பொய்யானவங்க, போலியானவங்கன்றதை புரிஞ்சுக்கும். பசியை அடங்கின பிறகு உனக்கு சாப்பாடு கொடுத்தாதான் என்ன, கொடுக்காட்டி தான் என்ன? மனம் வெறுத்த பிறகு உன்கிட்ட அன்பையும் பாசத்தையும் கொட்டி என்ன ஆக போகுது? நீ எதிர்பார்க்கும் போதே அதை உனக்கு கொடுப்பவர்களை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ. நீ கேட்டும் உனக்கு கொடுக்காதவர்களையும், நீ கேட்டும் உனக்கு கொடுக்க மறுத்தவர்களையும், உன்னை மறந்தவர்களையும் நீ ஒருபோதும் நினச்சி பார்க்காத. வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு பயந்தினா இஷ்டப்படுவதை அடையவே முடியாது. நீ இஷ்டப்பட்டது போல உன் வாழ்க்கை மாறணும், நீ ஆசைப்பட்டது போல அத்தனையும் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. எந்த விஷயமும் சுலபமாக கிடச்சிட்டா அதுக்கு மதிப்பு இருக்காது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு உனக்கானதை நீ பெறுவதில் ஒன்றும் தப்பு இல்லை. கஷ்டப்பட்டு பெறும் விஷயங்களும் தாமதமாகி தள்ளி போன பிறகு கிடைக்கும் விஷயங்களும் தான் நிரந்தரமாக
உன் வாழ்க்கையில உன் கூடவே இருக்குமே செல்லமே. ஓட்ட பந்தயத்துல ஓடும் குதிரைக்கு தான் மதிப்பே தவிர நிக்கிற குதிரையை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, திரும்பி பார்க்கவும் மாட்டாங்க. மனித வாழ்க்கையும் அப்படிதான். ஓடும் குதிரை போல நீ ஓடிக்கிட்டே இருந்தீன்னா உனக்கான மதிப்பு தானாகவே உன் வீடு தேடி வரும். ஓடக்கூடிய குதிரையாக நீயும் வாழ்க்கையில உனக்கான உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சுக்கிட்டு மனிதர்களுக்கு மத்தியில வெற்றிகரமாக வாழ தயாராகு. ஓட சொல்றது மற்றவங்களுக்காக அல்ல, உன் வாழ்க்கையை நீ அழகா வாழணும், நிம்மதியா வாழணும், யார் கையை எதிர்பார்க்காம சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். உனக்காக நீ ஓடும்போது கண்டிப்பா நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுப்பேன். உன்னால முடியுங்கிறத முதல்ல நீ நம்பினாதான் நீ நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் உன்னால ஓட முடியும். எல்லா சூழ்நிலைகளிலும் என்னால் செய்ய முடியும், சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோட ஓடு. வாழ்க்கையில உன்னுடைய நம்பிக்கைக்கு சக்தி அதிகம். நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் நானே ஒரு நல்ல வழியை காட்டுறேன் என் செல்லமே. கஷ்டம் வரும்போது நீ சிரிச்ச, ஆனால் கஷ்டம் குறையல. கவலை வரும்போதும் நீ சிரிச்ச, ஆனால் கவலை குறையல. அழுகை வரும்போதும் நீ சிரிச்ச, ஆனால் அழுகை நிற்கலை. ஏமாற்றம் வரும்போதும் சிரிச்சு பார்த்த, ஆனால் ஏமாற்றமும் குறையவில்லை. இன்னும் நீ ஒவ்வொரு நாளும் என்ன கஷ்டம் இருந்தாலும் கவலை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் வெளியே சிரிச்ச முகமாகவே எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறதும் பழகிறதும் எனக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் என் கஷ்டம் தீந்துரும், என் கவலைகள் எல்லாம் தீந்துருன்ற நம்பிக்கையோடு தானே உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி வெளியே சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா உன் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் நான் பொய்யாக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் முடிவு கட்டி உன் கண்ணீரை தொலைச்சி உனக்கான உயர்வை நான் கொடுக்குறேன். உன் வாழ்க்கையெல்லாம் அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. யார் மீது பேசப்படும் சொல்லிலும் பேசப்படும் கல்லிலும் கூட கவனமாக இருக்கணும். மாற்றி சொல்கிறனேன்னு யோசிக்கிறியா? வீசப்படும் கல்லுங்கிறது நீ பேசக்கூடிய சொற்கள் தான். சொற்களை அன்பாக பார்த்து அளவாக பேசினா பரவாயில்ல, வேக வேகமாக கோபப்பட்டு பேசுகிறதுங்கிறது கல் வீசுறதை போல தான். கல் வீசினா எப்படி அதை அடுத்தவங்களை காயப்படுத்துமோ அதே போல் நீ கோபப்பட்டு பேசும் சொற்களும் அடுத்தவங்களை காயப்படுத்திடும். எப்போதுமே அமைதியாக பொறுமையாக நிதானமாக கவனமாக யோசித்து பேசும்போது அது யாருக்கும் எந்தவித பாதிப்பையும் கொடுக்காதுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும்.